ஹலோ கைஸ், அதாவது இன்றைக்கி நம்ம புரோட்டா தான் பண்ண போகிறோம். புரோட்டாக்கு முதல்ல மாவு புனைகிறதுக்கு தேவையான மாவை ஒரு சட்டியில் தட்டிக்கிடலாம். அதுக்கு பிறகு இது கூட நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு இப்போ கூட தேவையான உப்பு. தயிர் வந்து ரொம்ப மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிறதுக்காண்டி நம்ம சேர்த்துருக்கோம். நிறைய பேர் சீனி இதெல்லாம் போடுவாங்க. நம்ம தயிர், உப்பு, பிறகு தண்ணி ஊற்றி மாவு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிவிடும். இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்ச பிறகு நான் பண்ணுற பார்த்திங்களா, அதே மாதிரி அமுக்கி விடுங்க. கரெக்டான பதத்துக்கு மாவு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அமுக்கி விட்டுட்டு இப்போ கையில் எடுத்து நான் உருட்டிகிட்டு இருக்கேன்னா, இது சும்மா நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. நான் இப்போ அமுக்கி பயங்கர மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு இப்போ சாஃப்டாக இருக்குது. என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாஃப்டாகிடும். ஊற விட்டு நான் இப்போ ரெண்டாவது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்து அமுக்கி பார்க்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சாஃப்ட்னஸும் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்த பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி தனித்தனியாக வச்சிட்டோம்னா, அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். அவ்வளோதான். மாவு பிணைஞ்சி இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். உருண்டைலாம் பிடிச்சி ஓரளவுக்கு முடித்த பிறகு மேலே லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அந்த இன்னும் கொஞ்சம் ஊறி நல்லா உப்பிக்கிட்டு வர்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும். ஓரளவு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன, ஆயிலை தொட்டு ரப் பண்ணி வைக்க வேண்டியதான். வேறு என்ன. நான் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து ஆயிலில் முக்கி அந்த பக்கம் வச்சுக்கிட்டாலே போதும். அப்படியே ஆயிலில் முக்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் கையில் நிறைய ஆயில் இருந்ததுன்னா அதிலே மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி வச்சிட்டிங்கன்னா ஆயில் இன்னும் கொஞ்சம் ஊறும். அதுக்கப்புறம் நம்ம புரோட்டா அடித்தோம்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ஓரளவுக்கு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு என்னமோ நம்ம புரோட்டா அடிக்க போகிறோம். கல்லில் லைட்டாக ஆயிலை ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா நான் விரிச்சு விட்ற மாதிரி நல்லா விரிச்சு விட்டு என்ன இருக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு 2 அடி அடிச்சேன்னா நீட்டாக புரோட்டா கொஞ்சம் நல்லா விரிஞ்சு வரும். இது நம்ம வீட்டிலே போடுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வரும். இதை ரொம்ப பெருசாக கண்டுக்க கூடாது. அதுக்கு நம்ம சுற்றுற மாதிரி சுற்றி ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா புரோட்டாக்கான ஓரளவுக்கு ப்ராசஸ் முடிஞ்சது. அதேமாதிரி எல்லாத்தையும் அடித்து 1-2 இது வரமண்டைக்கு ஒழுங்காக வரமண்டைக்குன்னா லைட்டாக அமுக்கி தனியாக வச்சுருங்க. இப்போ அமுக்கிறதெல்லாம் அமுக்கி தனியாக வைக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விரிஞ்சு வரும் புரோட்டா. அவ்வளோதான். எல்லா மாவு உருண்டையும் நம்ம அமுக்கி தனியாக ஊற வச்சிட்டோம். இப்போ ஒரு மாவு உருண்டை எடுத்து பூரி கட்டையை வச்சு நல்லா விரித்து விட்றோம். இது என்னென்னா இது இன்னொரு மெத்தடு. நம்ம கையை வச்சு அடித்து தான் இது பண்ண கிடையாது. இது நம்ம ரோல் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியும் புரோட்டா போடலாம். நான் பண்ணுற மாதிரி 2 பக்கமும் அப்படியே பொறுமையாக நவுட்டிட்டு வந்து அதுக்கு பிறகு அதை அந்த ரோல் மாதிரி சுற்றுவாங்களா அப்படி சுற்றி வச்சுட்டோன்னா இதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஈஸியான மெத்தடு. நீங்கள் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக நல்லா பெருசாக விரித்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணுற மாதிரி ஈஸியாக கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு ஈஸியான மெத்தடு, யாருனாலும் பண்ணலாம். நான் இந்த தடவை நான் பூரி கட்டையை கூட யூஸ் பண்ணல, வெறும் கையை வச்சே நல்லா விரித்து விட்டேன். பூரி கட்டையை விட கையை வச்சு விரித்து விட நல்லா பெருசாகவே வந்திருக்கு. இப்போ நான் அப்படி ரோல் பண்ணுறல அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே இப்போ கையில் எடுத்து ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றினா வேலை முடிஞ்சு. இது ஒரு விதமான மெத்தடு. அந்த இது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பழைய மெத்தடில் நல்லா விரிச்சிட்டோமே விரித்து விட்டுட்டு புரோட்டா அடிக்கிறோம். இப்போ அடிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு வருது பாருங்கள். ரொம்ப விரிஞ்சு வர மாட்டேக்கு இன்னும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். நான் சுமாராக ஒரு ½ அன் ஹவர் தான் ஊற வச்சுருப்பேன். அதனால் அந்த அளவுக்கு வருது. அது எப்படின்னு தெரில. நம்ம வீட்டில் ஹோம்மேடாக நம்ம பண்ணது தான். இது வரைக்கும் அடித்த புரோட்டாலே இந்த புரோட்டா தான் ஓரளவுக்கு நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. இது கூட கொஞ்சம் நேரம் ஊறனாலும் நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு அடிச்சோம்னா நல்லா விரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அவ்வளோதான். அவ்வளோ உருண்டு ரோல் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றையாக தட்டி விரித்து விட்டு கல்லில் போட்டு எடுத்துக்கிட வேண்டியதான். நான் இப்போ ஒரு புரோட்டாவுக்கு நல்லா விரித்து விட்டுறேன்.
இப்போ கல்லில் போடுறோம். கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஒவ்வொரு பரோட்டாவை. வேக வச்சு எடுத்துகிட்டு வேறு என்ன நெக்ஸ்ட்டு மொத்தமாக வச்சு ஒரு அடி அடித்தோன்னா பரோட்டா நல்லா இதை சாஃப்டாக உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் மக்களே, எல்லா பரோட்டாவும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. நான் மொத்தமாக பிளேட்டில் வச்சுருக்கோமா, இனிமேல் நம்ம கையை வச்சு அடித்து நல்லா சாஃப்டாகி பரோட்டாவை தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி வச்சுருப்போம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அந்த சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டாலே வேறு லெவலில் இருக்கும். நம்ம தனியாக கிரேவி கூட சால்னா வைக்க தேவையில்லை. சிக்கன் குழம்பு அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்ய முடியல, இல்லை மட்டன் குழம்பு அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இங்கே ஒரு எவ்வளோ சாப்பிட்டா எந்த அளவுக்கு நல்ல அற்புதமாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம பரோட்டா மாஸ்டர் கூட கிடையாது, ஆனால் நம்ம வீட்டில் போட்ட பரோட்டாவே எந்த அளவுக்கு அருமையாக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு அருமையாக வந்துச்சோ, நல்லா வந்திருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா அவ்வளோதான் மக்களே, எல்லா பரோட்டாவும் அடித்தாச்சு. நம்ம பரோட்டாவை அப்படி நம்ம மலை மாதிரி குமிச்சிக்க போகிறாங்க பாருங்கள். எத்தனை பரோட்டா போட்டிருக்கேன், குறைஞ்சது 20 பரோட்டா நானே போட்டிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் மட்டும் 4 பேருக்கு சேர்த்து 20 பரோட்டா போட்டிருக்கேன். ஒரு ஆள் 5 பரோட்டா சாப்பிடுவோம். ஆனால் 5 பரோட்டா சாப்பிட மாட்டோம், ஆனால் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும்.